ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இதில் வந்து முட்டை சாதம் ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி சுவையாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம சாதாரண சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், அது நல்லாயிருக்கும். ஒரு 5 முட்டை, ஒரு 4 வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல், மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம், கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1, மிளகு 1/2 டீஸ்பூனு, மல்லி 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஒரு தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளி. அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வணங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 முட்டை எடுத்து முட்டை சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வந்து 1 போட்டுக்கலாம். நான் சாதம் நிறைய போடுறேன், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக 1 போட்டிருக்கிறேன். தக்காளி இதுக்கு கம்மியாக சேர்த்தாவே போதும். எல்லாம் சேர்த்தாம கூட செய்யலாம், அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. தக்காளி போட்டு தேவையான அளவு, நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அந்த பொடி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, மசாலா பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கட்டும். மசாலாலாம் நல்லா கலங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை வந்து அதில் ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். உடனே கிளறக்கூடாது. கிளறுனா ரொம்ப பொடியாக ஆயிரும்.
முட்டை வந்து ஒரு சிறு சிறு துண்டு மாதிரி இருந்ததுன்னா சாப்பாட்டில் நாம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இல்லை பாப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் மேலெல்லாம் வேகாமல் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம், வேகட்டும். கறி துண்டு மாதிரி முட்டை வந்ததுன்னா தான் ஃப்ரைட் ரைஸில் அப்பப்போ அந்த முட்டை வாயில் நல்லா கடி. முட்டை வந்து நல்லா வெந்திருக்குது ஓரளவுக்கு. நம்ம அதை கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். பார்த்திங்களா, இப்படி ஒரு கறி துண்டு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். வந்து நல்லா பரட்டியாச்சு. இனி வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். நம்ம சாதம் வடிக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயோ அல்லது கல்லெண்ணெயோ சமையலுக்கு செய்கிற எண்ணெயை போட்டு சாதத்தில் ஊற்றி வடிச்சிட்டோம்னா சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும். இது எவ்வளோ சாப்பாடு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்படியே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். சரியான முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.